யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ண நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. வாட்? அண்ணி என்ன சொல்றீங்க? என் பொண்ணு மேல பாசத்தை கொட்டுறேன்னு சொல்றல, இப்ப என்ன செய்வ? என் மக மேல உனக்கு உண்மையிலே பாசம் இருந்தா, நிஜமாவே உன் அண்ணன் மேல உனக்கு பாசம் இருந்தா இப்ப சொல்லுடி. இந்த கொலையை செஞ்சுட்டு இங்க நிக்கிறானே இந்த சூர்யா, இவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இங்கேயே அத்து விடு பாப்போம். இப்பவே இவன் என் மகன் இல்லைன்னு துரத்தி விடு பாப்போம். ஜோதி, என்னமா பேசிட்டு இருக்க நீ? ஆண்டி ப்ளீஸ், உண்மை என்னன்னு தெரியாம நீங்க பேசாதீங்க. அண்ணி, உங்களோட வேதனை என்னன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மனசுல ஈரமே இல்லாம பேசாதீங்க அண்ணி. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? ஹரிதா செத்து போனதுக்கும் இல்ல ரஞ்சித் ஜெயிலுக்கு போனதுக்கும் சூர்யாவா காரணம்னு சொல்ல வரீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. நீங்களே கல்யாண மண்டபத்துல நடந்ததெல்லாம் பாத்தீங்கல்ல? அங்க என்னெல்லாம் பிரச்சனை நடந்தது, யாரு மேல தப்பு இருக்குன்னு சூர்யா தானே எல்லாருக்கும் புரிய வச்சான். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் கேட்டதுக்கு அப்புறமும் இப்படி பேச தோணுது? பிளீஸ் அண்ணி, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு என் பையன் மேல பழிய போடாதீங்க. இத பாருங்க, தோ இங்க இருக்கிறாளே இந்த தோட்டக்காரி, இவதான் எல்லாம் பண்ணதுன்னு வேணா சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் பையன் பாவம், அவனை எதுவும் சொல்லாதீங்க. சுந்தரவள்ளி, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? நீங்க சும்மா இருங்க. அண்ணி மனசு கஷ்டப்படுறத பாத்தீங்கல்ல? அண்ணி, நீங்க சொல்றது ஒரு விதத்துல உண்மைதான். இந்த தோட்டக்காரி தான் எல்லாத்துக்குமே காரணம். நீங்க சந்தேகப்படுற மாதிரி நானும் அவன் மேல சந்தேகப்படுறேன். ஆனா என் பாசத்தை என்னைக்குமே சந்தேகப்படாதீங்க அண்ணி. என் அண்ணன் மேலே, என் அண்ணன் குடும்பத்து மேலே வச்சிருக்கிற பாசம் அது என்னைக்குமே குறையாது அண்ணி. காலா காலத்துக்கும் நான் சாகுற வரைக்கும் இருக்கும். இப்பவே அவ மேல நான் சந்தேகப்படுறேன். இந்த இடத்தை விட்டு அவளை காலி பண்ணுன்னு சொல்லுங்க, நானும் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறேன். ஆனா நீங்க என் பையன் மேல மட்டும் பழிய போடாதீங்க. சொல்லுங்க, அவளை அனுப்பணுமா சொல்லுங்க, நான் அதை வேணா செய்யறேன். வாட்? சுந்தரவள்ளி, என்ன பேசிட்டு இருக்க நீ? அவங்கதான் ஆத்தத்துல பேசிட்டு இருக்காங்கன்னா உனக்கு அறிவு இல்ல? நந்தினி நம்ம விட்டு பொண்ணு, அவளை விட்டு கொடுத்து பேசிட்டு இருக்க நீ? இதெல்லாம் கொஞ்சமா நியாயமா இருக்கா உனக்கு? இத பாரு, நந்தினி ஒரு காலத்திலயும் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டா. அதை புரிஞ்சுக்க முதல்ல. என்னென்னமோ சொன்ன, இப்ப பாத்தியா? நீ உன் மருமக மேல பழி போடுற மாதிரி போடுவ, உடனே உன் வீட்டுக்காரரு உனக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துருவாரு. என்ன டிராமா பண்றீங்களா? என்னோட குடும்பம் சீரழிஞ்சு நிக்கிறதுக்கு உன் ஒட்டு மொத்த குடும்பம் தான் காரணம், புரியுதா? ரொம்ப தப்பா பேசுறீங்க அண்ணி. வேண்டாம் அண்ணி, போதும். இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு பொறுமை கிடையாது. இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க யாரும் நிக்க கூடாது. வெளியில போங்க. ஐயோ ஆண்டி, போங்க வெளியில. பரமேஸ்வரி, இங்க இருக்கிற அத்தனை பேரையும் இப்ப வெளியில அனுப்ப போறியா இல்லையா? கேட்டல, இப்ப நீயா போறியா இல்ல உங்க எல்லாரையும் நானே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? என்ன உன் திருவிளையாடல சாவு வீட்டுல காட்டுறியா? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஏய், நீ நம்புனா என்ன, நம்பாட்டி எனக்கு என்ன? தோ இந்த ஹரிதாவை கொலை பண்ண கொலைகாரிய நீதானடி. இங்க பாருடி, யாரு மன்னிச்சாலும் சரி,
இந்த ஜோதி அண்ணி உன்னை Daddy, மன்னிக்கவே what the hell is மாட்டாங்க this? ஏய் உன் சகுனி வேலையெல்லாம் மத்தவங்க நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஒன்னா இருந்த குடும்பத்தை அதையும் இதையும் சொல்லி பிரிச்சு வச்சிருக்கேல்ல, இதுல என்ன சுகம் கிடைக்குது உனக்கு? ஏய் இந்த சந்தோஷம் எல்லாம் உனக்கு ரொம்ப நாளைக்கு இருக்காது. இப்ப சொல்றேன் கேட்டுக்க, நீ பண்ற வேலைக்கெல்லாம் ஒரு நாள் சேர்த்து நிச்சயமா அனுபவிக்க போற. ஐயோ பாத்தீங்களா எல்லாரும் இவ எப்படி பேசுறான்னு? இந்த பாப்பாவை கொண்டுட்டு உங்க எல்லாரும் முன்னாடியும் என்னை எப்படி மிரட்டுறா பாருங்க. ஐயோ இவ சொன்னத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்ல ஹரிதாவை கொண்டா, அடுத்து அடுத்து என்ன கொலை பண்ண போறேன்னு பப்ளிக்கா மிரட்டுறா நீ. ஐயோ இங்க இத கேட்க நாதியே இல்லையா? ஒரு கொலைகாரி நின்னு என்ன கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அடச்சி வாய மூடு விஷ பாம்பு.